पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनु. ஸ்ரீ ராகவேந்திர பிள்ளை தமிழின் 7வது பகுதி அம்புலி பருவம். அம்புலி என்பது சந்திரனை குறிக்கும். விண்ணில் விளங்கும் சந்திரனை விளையாட வருமாறு அழைக்கும் பருவமே அம்புலி பருவமாகும். பிள்ளையின் 15ஆம் திங்களில் இது நிகழும். நடக்க கற்றுக்கொண்ட குழந்தை அங்குமிங்கும் சென்று காட்சிகளை காண மிகுதியாக விரும்பும். பிள்ளைக்கலிக்கு அம்புலியாம் என்பதன் மூலம் இப்பருவத்தின் சிறப்பை உணரலாம். வெண்ணிலவை குழந்தையுடன் விளையாட வருமாறு அழைக்கும் பொழுது குழந்தையுடன் சரி நிகராக அம்புலியை எண்ணுதல். 2. அம்புலியையும் குழந்தையையும் வேறுபடுத்தி பார்த்தல். 3. குழந்தையுடன் விளையாட வருவதனால் அம்புலிக்கு ஏற்படும் நலன்களை குறித்து கூறுதல். 4. வருந்தி அழைத்தும் வரவில்லையாயின் இன்ன தண்டனை பெறுவாய் என்று கூறுதல் என சாம வேத தான தண்ட முறையில் அமைவது இப்பருவமாகும். அவ்வாறு அழைக்கும் பொழுது சிலேடை முதலிய அணி இலக்கணங்கள் அழகுற அமைய பாடுவது சிறப்பாகும். அம்புலி பருவம். வெண்ணிலவை குழந்தையுடன் விளையாட வருமாறு அழைத்தல். 15ஆம் திங்கள். சாம முறை. முதலில் சாம முறை. ஆயன் சடையில் நயமுடன் அமர்ந்திருக்கும் வெண்ணிலவே அக்ரஹார வீதியை ஒளிகளை கொண்டு போர்த்திடுவாய். வேண்டும் வரம் தந்திட வேங்கடநாதன் வீற்றிருக்க நீயும் வானிறங்கி வர மனமிறங்குவாயே வனநிலவே வாராயோ. 2வது பேதமுறை. பால் மனம் மாறா பாலகன் என் மகன் நிறம் மாறும் வானகன் நீ என்பதை மறவாதே. வளர்விரை தேவிரையாய் வானில் உன் காட்சி வேத ஞானத்தை வாரி வழங்கும் வெங்கடநாதனே சாட்சி. தானம் எனும் பருவ முறை. மலை வாழை தருவான், மல்லிகை சரம் தருவான், மான் பொம்மை தருவான், மயில் தோகையால் வருடுவான், ஆகாயம் வெகு உயரம் அச்சமின்றி வாழ்கிறாயே. கிளுகிழுப்பை கீர்த்தனைகள் கேட்டு கீழே இறங்கி வாராயோ. அடுத்தது தண்டமுறை. செம்பாலகனை சேவித்து சென்றால் செம்பாலகனை தவிர்த்து சென்றால் செவ்வானம் கருமையாக விடாமல் செந்நிற போர்வையால் போர்த்துவான் செல்லிடம் அறியாமல் அலைந்திடுவாய். பாலகன் இவன் என்று பரிகாசம் செய்ய வேண்டாம். பட்டத்து யானை போன்றவன் பாருக்கு ஞானிவன். வாரத்தில் வேந்தன் இவன் வாரந்தோறும் தெய்வவன் நீ. உன்னொளி சில காலமே உள்ளொளி இவன் ஞானமே. தயக்கமின்றி வெண்மதியே தடம்பதிப்பாய் தரணியில் புண்ணிய பூமிக்கு வருவாய் புவனகிரியில் வாழ்வாய்.
ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமः.